ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த செய்தி பார்த்திங்கன்னா, உன்னையும் என்னையும் ஒரு கொலைகாரருக்கு கூட்டாளியாக்குற வேலையை யார் செய்கிறா அப்படிங்கிறத உங்கள் விளக்குறதுக்கு தான் இந்த செய்தி சொல்ல வந்திருக்கேன். இருதரப்பு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் ஆயுதங்களும் அருவா கட்டை இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்து அவங்கள நீங்கள் அடிங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான வேலையோ அந்த வேலையை யார் செய்கிறா எப்படி செய்கிறாங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. அந்த இஸ்ரேல் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மீது கடுமையான குண்டு வீசுறது, ஆயுதங்களை இருந்து போர் தொடுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் அதிக அளவில் குடியிருப்பு தாக்குதல் நடத்துறதுனால அங்கே பாதிப்படைகிறாங்க. இந்த பாதிப்படைகிற அந்த குண்டுகளை எடுத்து பார்த்தா அது எங்கே தயாரிக்குதுன்னு பார்த்தா மேக் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த குண்டுகளை தயாரிக்கிறது இந்தியா. அதுக்கான டோன்களை யார் கொடுக்குறா, டோனர்களை யார் கொடுக்குறான்னு பார்த்தா அதானி. அப்போ அந்த அதானியும் மோடி அரசும் சேர்ந்து இந்த இஸ்ரேல் போரை ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போ அந்த ஆதரித்து பேசும்போது அதில் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கைகளையும் அந்த இரத்த கைகளை உண்டாக்குது. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஏன் ஒரு மக்களை அழித்து நம்ம வாழணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இதுவே ஏகாதிபத்திய அரசியலான அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டமான ஆயுதங்களை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அழி அப்படிங்கிற போருக்கு உறுதுணையாக இருந்து போட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இஸ்ரேலுக்கு எதுவும் சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசு என்ன பார்க்குதுன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது அதிகமான போர் தொடுத்து அவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணுங்கருத்துமா இருக்குது. இதை நம்ம ஒரு தொழிலாளி வர்க்கமாக இருக்கிற இதை யாரும் நம்ம ஆதரிக்க கூடாது. இதை கண்டித்து நான் 11/6/2024 தெற்கு வட்டாட்சியர் முன்னே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதை தொழிலாளி வர்க்கம் நம்ம பெருமளவில் ஆதரவு கொடுக்கும்போது மட்டும்தான் இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரும். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படும். நாளைக்கு நமக்கு இதே மாதிரி நம்ம நாட்டிலையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத கேட்டுக்கிறோம்.